உருளைக்கிழங்கு பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், நல்லா கிழங்கெல்லாம் கழுவிட்டு நம்ம 2 அரிஞ்சு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக விட்டுறலாம். நல்லா ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், விசில் போட்டாச்சு. அப்புறம் பாருங்கள், கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துடலாம். இஞ்சி பாருங்கள், சின்ன துண்டாக நசுக்கி விட்டு போட்டலாம். அடுத்து பாருங்கள், பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. பெரிய வெங்காயம்லாம் நல்லா ஒரு 8 பெரிய வெங்காயம் பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 கிழங்கு சின்ன சின்னதாக. வெங்காயம் நல்லா நிரப்பாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தில் வதக்குவோம். ஒரு 3/4 வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் இல்லை, ப்ரௌனாக. அப்புறம் பாருங்கள், தக்காளி பழம் சேர்த்துடலாம். சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி பழம். அடுத்து பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் தோல் உரிச்சாச்சு. 1 2 மெஸ் விட்டுக்கலாம். ஒரு சில கிழங்கு நல்லா ஐஸாக மெஸ்ஸிடலாம். ஒரு சில கிழங்கு வந்து 1 2 வச்சுக்கலாம். அப்படியே கலந்து மெஸ் விட்டுலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். கடல மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம், தண்ணி மாதிரி. இப்போ பாருங்கள், கிழங்குல வந்து கடல மாவு ஊற்றிடலாம். நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது தான், ஏன்னா கொதிச்சிச்சின்னா தான் அந்த கடல மாவுலாம் வேகும். பாருங்கள், அடி பிடிச்சிரும். அதனால் அப்படியே ஏற்றிச்சு நம்ம பக்கத்தில் நின்று கிண்டுவோம். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான பூரி மசால். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching this video. Bye bye friends.